மக்கள் என்ன மைண்ட்ல ஓட்டு போட்டாங்க? சினிமா கவர்ச்சியா, திராவிட இயக்க ஒவ்வாமையா, அல்லது என்ன ஒரு திமுக வெறுப்பு பை டிஃபால்ட்டா இருந்துச்சு சமூகத்துல, அதை விஜய் வந்து எனாபிள் பண்ணிட்டாரா? இந்த 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 எலெக்ஷன்ல வந்து பிராமின்ஸ் வந்து பிஜேபி அவாய்ட் பண்ணிட்டு டிவிக்கு பக்கம் ஓட்டு குத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வகையிலும் நண்பர்கள் சொல்ற வகையிலும் எப்படி இருந்தாலும் பிஜேபி தோக்க போகுது, நம்ம ஓட்டு தோற்கிற பிஜேபிக்கு போட வேண்டாம், திமுகவை எதிர்க்கிற தாவேக்காவுக்கு போடுவோம், அது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி பிராமின்ஸ் ஓட்டு குத்திக்கிறதா சொல்றாங்க. இப்படி பல ஃபேக்டர்ஸ் இந்த விஜயோட வெற்றிக்கு பின்னாடி இருக்குது. எதுக்காக மக்கள் விஜயை நம்பினாங்க? உறுதிமொழி, தேர்தல் வாக்குறுதி இதெல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க நான் நம்பல. அப்படியெல்லாம் மக்கள் பரிசீலிச்சு ஓட்டு போட்டதா நான் கருதல. வேற என்ன அடிப்படை இருக்க முடியும் இந்த ஓட்டிங் பேட்டர்னுக்கு பின்னாடி? இங்க வந்துட்டு உங்களுக்கு இந்த பிரஷிங் கொஸ்டின்ஸ் எதுவுமே இல்ல பாரதி. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் காசு இருக்கு, சரியா? எஃபர்ட் வந்து ஒரு 200 ரூபாய் எஃபர்ட் ஒர்த், ஒரு 200 ரூபாய் ஒர்த் எஃபர்ட் வந்து உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் காசு இருக்கும் பொழுது ஒரு 500 ருபீஸ்க்கான எஃபர்ட், ஒரு 200 ரூபாய் ஒரு 500 ரூபாய்க்கான எஃபர்ட் தான் ஒரு சம்திங் நியூ ட்ரை பண்றதுக்கு உங்கள்கிட்ட 500 ருபீஸ் கேட்கறாங்க. யூ வில் பி வில்லிங் டு செல் அவுட். ஏன்னா அந்த 500ம் உங்களோட 10,000 டேமேஜ் எந்த விதத்திலையும் பண்ணலையே. ஆமா, எனக்கு த்ரெஷோல்ட் 10,000 இருக்குங்கிறது 5,000 ஓகே. எக்ஸாக்ட்லி. அந்த இப்போ நீங்க பாருங்க, growth, ஹை growth, ஹை டெவலப்மெண்ட், சரியா? நோ ரிலிஜியஸ் ஃபைட்ஸ், இங்க வந்து ஒரு மத கலவரங்கள் கிடையாது, ரொம்ப குறைவு. அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் ப்ராப்ளம் வந்துட்டு கூர்மை ஒரு இடத்துல அடையுது, ஒரு இடத்துல வந்து சுத்தமாக நிராகரிக்கப்படுது. விச் இஸ் நான் எப்படின்னா ஒரு காஸ்ட் வயலன்ஸ் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சரலா காஸ்ட் வயலன்ஸ் இருக்கா இல்லைன்னா ஸ்பெக்டாகுலரா இருக்கா அப்படிங்கிறது. ஸ்ட்ரக்சரலானா என்சிஆர்பி டேட்டால தெரியும், சரியா? என்சிஆர்பி டேட்டால வந்து கிரைம் அகேன்ஸ்ட் தலித்ஸ் வந்து அஸ் அ பர்சன்டேஜ் என்ன, சார்ஜ் ஷீட்டிங் ரேட் என்ன, டிஸ்போசல் ரேட் என்ன, பெண்டன்சி ரேட் என்ன, இதெல்லாம் வந்து மற்ற சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸை காட்டிலும் தமிழ்நாட்டில் ரொம்ப பெட்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சரியா? ஹையஸ்ட் தலித்ஸ் தமிழ்நாட்டில் இருப்பாங்க, 1.4 crore பீப்புள். அதை மீறியும் 8% தான் கிரைம் ரேட் அகேன்ஸ்ட் தலித்ஸ் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த த்ரெஷ்ஹோல்ட், பட் ஆனால் வந்து இது குறைஞ்சிக்கிட்டே, இந்த ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ் குறையிறதுனால ஸ்பெக்டக்கல் வயலன்ஸ் ஜாஸ்தி ஆகும். அதனால வெறின்னு போய் ஒரு இன்செக்யூரிட்டியில போய் ராணுவ கொலையை பண்ணிடுது, சரியா? ஸோ ஸ்பெக்டக்கல் வயலன்ஸ் ஜாஸ்தி ஆகிறதும் ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ் குறையிறதும் ஒரு எவ்ரிடேனஸ் ஆஃப் வயலன்ஸ் குறையிறதும் வந்துட்டு இங்க பார்க்கப்படுது. இதெல்லாம் நீங்க இருக்கும் பொழுது ஒரு ஆப்ஷன் நீங்க ஏன் ட்ரை பண்ண மாட்டீங்க? எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, போட்டி பார்ப்போம் போறாங்க. எக்ஸாக்ட்லி, போட்டு பார்ப்போம் ஒரு லாட். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற எலிட்ஸ் வந்து ஒரு பக்கம், எஸ், ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்துட்டு இவர் வந்து ரொம்ப ஆக்டிவ் சேலஞ்சரா இருக்காப்ல, சோ அதனால போட்டுருவோம் ஓட்டர் இந்த பக்கம், சரி? அது ஒரு சின்ன ஓட்டு, ஒரு 4 to 5% வச்சுக்கோங்க, ஒரு ஆன்டி டிஎம்கே எலிட் ஓட். எலிட் நான் சொல்ற எலிட் வந்து எலிட்டிஸ்ட், ஒரு 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 எலிட் மனப்பான்மை கொண்டவர்கள், சரியா? எலிட்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப சின்ன சதவீதம் வச்சுக்கலாம், அது ஒரு சின்ன சதவீதம். பட் நீங்க இந்த அக்ரிகேஷன் தானே 8% வந்து அவர் வந்து ஒரு இன்எஃபெக்டிவ் ஓட்டை எஃபெக்டிவ் ஆக்கியிருக்காப்ல, சரியா? அதுக்கப்புறம் இது ஒரு 1 or 2% வச்சுங்க, அது ஒரு 2 வச்சுங்க, 10. அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஆன்டி டிஎம்கே அரசியல் பேசிட்டு இருந்த ஒரு பர்சன் வந்துட்டு சீமான், அவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 6% ஓட்டு எடுத்தாச்சு. நாம் தமிழர்கிட்ட இருந்து ஒரு 6% வந்துருச்சுங்க. திருப்பி அதே மனப்பான்மை தான். சீமானை விட விஜய் வந்து இன்னும் ஆக்டிவா சேலஞ்ச் பண்றாரு டிஎம்கேவை, அதனால வந்து நம்ம எடுத்துருவோம். 16% உங்களுக்கு இங்கே வந்துருச்சு இல்ல, சரியா? இது இல்லாம வந்து உங்களுக்கு ஒரு வீக்கெண்ட் ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் ஒரு ஸ்விங் ஓட், இது ரெண்டும் சேர்த்து, அது இல்லாம வந்து உங்களுக்கு ஒரு பேஸ் நீங்க செட் பண்ணும் பொழுதே 20% கிட்ட போறாரு இல்லையா? ஸோ ப்ரீ எலெக்ஷன்ல கேட்கும் பொழுது வந்து நான் சொன்னேன் 10 to 20%, டிபெண்டிங் ஆன் ஹவு ஹி கன்வெர்ட்ஸ் எவ்ரி திங்ன்றது தான். 10 to 20% நம்ம மினிமம் நம்ம நினைச்சு பார்த்துட்டோம் இல்லையா? 10 to 20% வாங்கிடுவாரு, அதுக்கு மேல என்னங்கிறது கொஸ்டின். பட் அது 35 வரைக்கும் போகுதுங்கிறப்போ வந்து அந்த ஸ்விங் ஓட் எவ்வளவு போயிருக்கு, ஏடிஎம்கே ஓட் எவ்வளவு போயிருக்கு, நாம் தமிழர் கிட்ட 10 to 4 போயிட்டாங்க. நம்ம இந்த 8% நம்மளால கவுண்ட் பண்ணிருக்க முடியாது இல்லையா? நம்ம வந்து 8% புது ஓட்டை கவுண்ட் பண்ணிருக்க முடியாது அந்த டைம்ல. இதுனா நம்ம 77 2021 நம்ம ஹிஸ்டரியை தானே பார்த்துட்டு இருக்கோம், சரியா? இந்த 15% நம்ம அசியூம் பண்ணிட்டு அப்புறம் 85ல கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். 85ல கவுண்ட் பண்ணும்போது 35 இஸ் அன்இமேஜினபிள். நீங்க அட் பெஸ்ட் வந்து 20% வரைக்கும் உங்களால எய்ம் பண்ண கெஸ் பண்ண முடியும். அது நீங்க +5 போட்டீங்கன்னா 25% கெஸ் பண்ணலாம். இப்போ இந்த இதெல்லாம் ஓட்டு ஏன் மக்கள் இப்படி போட்டாங்கிறதுக்கு நம்ம வேற காரணம் இப்படி ரொம்ப யோசிச்சு பேசுறோம் இல்லையா?
சராசரி மக்கள் அன்றாடம் திமுகவில் இருக்க எம்எல்ஏ பாக்குறாங்க, மாவட்ட செயலரை பாக்குறாங்க, ஒன்றிய செயலரை பாக்குறாங்க. எல்லாம் கோடிக்கணக்கில் சொத்து, யாரும் பக்கத்துல நெருங்க முடியல, அணுக முடியல. அந்த பக்கம் கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு அமைச்சர், ஒரு மகன், மாமா, மச்சான், சித்தப்பா பையன், பெரியப்பா பையன். விஜய் சொல்ற மன்னர் பரம்பரை குற்றச்சாட்டு, மன்னர் பரம்பரைன்ற வார்த்தையில முன்ன பின்ன வித்தியாசம் நமக்கு இருக்கலாம். பட் ஒவ்வொரு மாவட்ட தலைமையும் ஒரு இறுகி போன, யாராலும் எளிதில் அணுக முடியாத ஒரு ஒரு தலைமையா அங்கங்க குட்டி குட்டியா உருவாகி போயிருக்குது. சராசரி மக்களுக்கு இது ஒரு அவர்ஷனை ஏற்படுத்தாதா? இது ஒரு முறை நடக்கிறது இல்ல, தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே வர்றாங்க. இது திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் எதுன்னு நான் சொல்றேன். சோ நமக்கு நாம் இதுவரையும் வாக்களித்த இந்த அரசியல் தலைமைகள் நமக்கு எளிதில் அணுகக்கூடிய வகையில் இல்லை. அதெல்லாம் ரொம்ப தொலைதூரத்துல இருக்கு, அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுல இருக்குது. இதெல்லாம் அந்த மக்களுக்கு ஒரு அவசரம் ஏற்படுத்தாதா? இந்த இந்த வாக்களிக்கிறதுக்கு பின்னாடி இது எதுவுமே ரோல் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? அப்கோர்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா ரோல் பிளே பண்ணிருக்கு, இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பட் ஆனா வந்துட்டு ஒரு எவ்ரிடே ஃபங்க்ஷனிங் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எவ்ரிடே ஃபங்க்ஷனிங் ஆஃப் கவர்மெண்ட்ல வந்துட்டு இது இந்த ஒரு இன்ஆக்சசிபிலிட்டி இருக்கு இல்லையா, இந்த இன்ஆக்சசிபிலிட்டி அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இந்தியால ஒரு 4 ஸ்டேட்ஸ் ரீசர்ச் பண்ணி இப்போ ரீசெண்டா ஒரு போஸ்ட் பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு 4 ஸ்டேட்ல ரீசர்ச் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆந்திரா, ஒரிசா, மகாராஷ்டிரா, ஹரியானால எல்லாத்துலயுமே. அதுக்கப்புறம் பீகார், ஜார்க்கண்ட் நான் பர்சனலா போய் ஃபீல்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கேன். ஸோ இதை வச்சு அப்புறம் வெஸ்ட் பெங்கால் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எல்லா ஸ்டேட்லயுமே ஒரு காமன் கொஸ்டின் என்னன்னா, voter leader proximity, vote leader cadre proximity, voter cadre proximity. இதுதான் ஓட்டர் காடர் அணுக முடியுதா அப்படின்னா, கீழ்மட்ட தலைவர்கள் அணுக முடியுதா, ஓட்டர் லீடர் அணுக முடியுதா, அதுக்கப்புறம் வந்து காடரால வந்து லீடர் அணுக முடியுதா. இந்த ப்ராக்சிமிட்டி கொஸ்டின் இருக்குல்ல, இதுதான் பெரிய ப்ராப்ளம் இந்தியால, விச் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் ட்ரைங் டு சால்வ். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சால்வ் பண்ண நினைக்கிற பேசிக் ப்ராப்ளம் இதுதான். இது நீங்க ஸ்டாலின் அணி ஆப் டெவலப் பண்றதா இருக்கட்டும், இல்ல 2014 நரேந்திர மோடி ஆப் டெவலப் பண்றதா இருக்கட்டும், இன்னைக்கு பிஜேபி வச்சிருக்கிற சரல் ஆப்பா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காடருக்கும் லீடருக்கும், அந்த காடருக்கும் ஓட்டருக்கும், அப்புறம் ஓட்டருக்கும் லீடருக்கும் இந்த கனெக்ஷன்ஸை இதர் பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி ஆர் டிஜிட்டல் ப்ராக்சிமிட்டி, இது ஏதாவது ஒரு ப்ராக்சிமிட்டி டெவலப் பண்ண முடியுமா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அப்புறம் சோ அந்த அந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது, இவ்வளவு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும் பொழுது டிஎம்கேவாவது இன்னும் கொஞ்சம் பெட்டர் டெக்னாலஜி அடாப்ட் பண்றது. ஏடிஎம்கே ரொம்ப குறைவு டெக்னாலஜியோ. இந்த வாட்டி இன்ஃபேக்ட் பிஜேபி நயனார் நாகேந்திரனோட ஹெட்டிங் லீடர்ஷிப்ல இருக்கிற பிஜேபியும் சரி, ஏடிஎம்கேயும் சரி, சோசியல் மீடியால ரொம்ப குறைவா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அது ஒரு பெரிய ஸ்பேஸ் இல்லையா டிஜிட்டல் ப்ராக்சிமிட்டி கிரியேட் பண்றதுக்கு. நம்ம எல்லாருமே வந்துட்டு விஜய் வந்து பப்ளிக்க மீட் பண்ணலையேங்கிற ஒரு கொஸ்டின் எழுப்பிக்கிட்டே இருந்தோம். பட் இப்படி டெய்லி போன்ல ஒரு 4-5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கு அந்த ப்ராக்சிமிட்டி வந்துருச்சு இல்ல. அண்ட் இன்னொன்னு நீங்க பாருங்க, டிவிக்கே வந்து ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் பார்ட்டி நிமித்தமா பண்ண அட்வர்டைசிங் ஸ்பெண்டிங். இன்ஃபேக்ட் சீமானே ஃப்ரண்ட் பேஜ் ஆட் கொடுத்திருக்காரு இந்த எலெக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனா வந்து டிவிக்கே கொடுக்கவே இல்லை. அவங்க இந்த ட்ரெடிஷனல் மெத்தட் எதையும் ஃபாலோ பண்ணல. அவங்க ஏன்னா இந்த ப்ராக்சிமிட்டி இங்க வந்துருச்சு இல்லையா. நீங்க ஒரு டிஜிட்டல் ப்ராக்சிமிட்டி எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியும் நீங்க பாத்துருக்கீங்க, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபார் விஜய் இட் ஒர்க். பட் டிஎம்கே எக்ஸ்பெக்ட் பண்றவங்க வந்து பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த பிசிக்கல் ப்ராக்சிமிட்டிக்கு என்ன பண்ணணுங்கிறது வந்து பார்ட்டி டெஃபினெட்லி அதுல ஒர்க் பண்ணி தான் ஆகணும். சரியா? இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்றது? ஓகே, நீங்க டிஜிட்டல் ப்ராக்சிமிட்டி சொல்றீங்க, அதுல ரொம்ப அவைவா டிஎம்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. டிஎம்கேவோட கோர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது தொண்டர்களோட அவங்களுக்கு இருந்த பலம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம். நேரடியா ஒரு தொடர்புல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு, அதுதான் ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அப்படின்னாக்க கடந்த 4-5 தேர்தலா இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரியான நபர்கள், இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி கம்பெனிகள் எல்லாம் உள்ள வந்து தொண்டர்களுக்கும் கட்சி வேலை பார்க்கறவங்களுக்கும் எந்த வேலையும் இல்லை. இவங்க எல்லாத்தையும் அந்த கம்பெனி பார்த்துக்கும், அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. கல்யாண சாப்பாடை வந்து சமையல்காரருக்கு குத்தகை விடுற மாதிரி இந்த எலெக்ஷன் வேலையை வந்து ஒரு கம்பெனிக்கு குத்தகை, உலகம் முழுக்க எல்லாரும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் வந்துருச்சு. சோ கட்சிக்காரங்களுக்கு நேரடியா தான் சார்ந்த கட்சியோட ஒரு இறங்கிய எலெக்ஷன் வேலை பார்க்க வேண்டிய தேவையோ எதுவுமே இல்லாம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இந்த ப்ராக்சிமிட்டி வந்து தொடர்ந்து கட் ஆகிட்டே இருக்கு இல்லையா. இது ஒரு வகையில அந்த தொண்டர்கள் அவங்களோட ஸ்பிரிட்டை குறைக்குதா அப்படிங்கிறது ஒண்ணு. போன வாரம் நான் இப்ப லண்டன்ல இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அங்க கிரீன் பார்ட்டி அப்படின்னா ஒரு பார்ட்டி, ரொம்ப மக்களோட பாப்புலர் பார்ட்டி அப்படின்னு சொன்னவரு சொல்லிட்டு, இங்க டோர் டு டோர் கேம்பெயின் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இன்னும் நடக்குது, ஒவ்வொரு வீட்டுக்கும் டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணுவாங்க அப்படின்னாரு அவரு. ஆனா இங்க அப்படி ஒரு காலம் இருந்துச்சு, இன்னைக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை, கம்ப்ளீட்டா இல்லை. சோ டிஎம்கே தன்னுடைய கோர் ஸ்ட்ரென்த்தை
அதையும் சேர்ந்து கைவிட்டுருச்சா? ஒரு பக்கம் டிஜிட்டல் ப்ராக்சிமிட்டிலையும் அவங்க கைவிட்டாங்க, அது கொஞ்சம் அவேரா இல்லாம இருந்துட்டாங்க, இதையும் விலகி வர்றாங்களா? டிஜிட்டல் ப்ராக்சிமிட்டியில கம்மியா இருந்திருக்காங்க விஜயை காட்டிலும். அவர் பேசிக்லி சரி. வந்து ஒரு 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 பாட்டம் அப் டாப் டவுன் ரெண்டு இருக்கும் இல்லையா? விஜய் இது மொத்தமாவே ம். பாட்டம் அப்பாவே தான் இருந்திருக்கு. டிஎம்கே வந்து டாப் டவுன் ஜாஸ்தி, பாட்டம் அப் கம்மியா இருந்திருக்கு. சரியா? சோ டாப் டவுன் மேல இருந்து கொடுக்குற டிஜிட்டல் கண்டென்ட் எல்லாமே கீழே போயிருக்கு. பட் கீழ இருந்து ஒருத்தன் கிரியேட் பண்ணி அது மேல ரீச் ஆயிருக்கு. அந்த கான்வர்சேஷன் நடக்கல. விஜய் வந்து மொத்தமா கீழ இருந்து மேல போயிருக்கு. மேல இருக்கவங்க வெறும் மாடரேட் மட்டும் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த கன்சல்டன்ஸ் பத்தி நீங்க இந்த கேள்வி கேட்கும் பொழுது நான் ஒரு ஃபிளிப் பண்றேன் உங்கள்கிட்ட. பி இருக்கிறதுலயே ஹையஸ்ட் கன்சல்டன்சி யூசேஜ் வந்து பிஜேபி தான் இந்தியால. ஆனா அவங்க ஜெயிச்சுட்டே தானே இருக்காங்க. சோ ம். கன்சல்டன்சி வந்து நீங்க எப்படி கன்சல்டன்சி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து ஒரு டேப்லெட் மாதிரி. வெறும் வயிற்றுல போட்டா வயிறு கெட்டு போயிடும். சரி. வயிறு ரெம்பி அந்த மாத்திரையை போட்டீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும். ஓகே. இப்படிதான். சரியா? when the party is at its weakest and uses consultants, the party will fail. கன்சல்டன்ஸ் வந்து இந்த மேட்னஸ் இருக்கு இல்லையா? ஓட்டர் லீடர் ப்ராக்சிமிட்டி, லீடர் காடர் ப்ராக்சிமிட்டி, அப்புறம் ஓட்டர் காடர் ப்ராக்சிமிட்டி, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்புறம் இந்த கேம்பெயின் எப்படி ரன் பண்றது, இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் எப்படி விட்டமே, இந்த ஸ்கீம் இப்ப இப்ப நம்ம சொல்றோம்ல மாடல் ஆயிடுச்சு, இந்த மாடல் எப்படி மூவ்மெண்ட் கொண்டு வருது, இது இந்த இந்த ஒரு 10 விஷயங்களை அவங்க நீட்டா ஒரு 4 பிபிடி போட்டு ஒரு 2 டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணி இதை நீங்க இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம்னு சொல்ற ஆட்கள் தான் கன்சல்டன்ஸ். இதை நீங்க பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருந்து பார்ட்டி வந்து அந்த ஒரு நெகோசியேஷனை ஒழுங்கா பண்ணுச்சுன்னா கன்சல்டன்ஸ் டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. அந்த நெகோசியேஷன் வேலையை கன்சல்டன்ஸ் கொடுத்துட்டா அதான் இது வந்து ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட் தான். நீங்க வீக்கா ம். இருந்து அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் கேட்டீங்கன்னா வீக்கஸ்ட் ஆயிடுவீங்க. ஸ்ட்ராங்கா இருந்து இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் கேட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆயிடுவீங்க. இன்னும் அதை எனேபிள் பண்ணும். ம். அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. தே பிரிங் ஒன்லி மெத்தட் டு மேட்னஸ். அவ்வளவுதான். அந்த மெத்தட் என்ன, அந்த மேட்னஸ் என்னங்கறத கண்ட்ரோல் பண்ற இடத்துல பார்ட்டி இருக்கணும். இன்ஃபேக்ட் கன்சல்டன்ட் ஹையர் பண்றது பார்ட்டிக்கு எக்ஸ்ட்ரா வேலை. அது எக்ஸ்ட்ரா ம். வேலையா நினைச்ச பார்ட்டி எல்லாம் சர்வைவ் ஆயிடுச்சு. அண்ட் டிஎம்கே அந்த மாதிரி ஒரு பார்ட்டி. நான் 2020 வந்து ரொம்ப க்ளோஸா ஃபீல்ட் ஒர்க் பண்ணும் பொழுது பார்க்கும் பொழுது கூட கன்சல்டன்ஸ் கொடுக்குற சஜஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க இன்டர்னலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒரு சஜஷன் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ டிஎம்கே ஆல்சோ யூசஸ் கன்சல்டன்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ராங் பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. சரியா? பட் இப்ப இதுல கேள்வி என்ன அப்படின்னா, நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன். ஜெகன்மோகன் ரெட்டியோட எக்ஸாம்பிள் வைக்கலாம். சரியா? ம். அவரை மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ்ல இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதில்லை. 3.5 லட்சம் கோடிங்கிறது கணக்கு. சரியா? 2019 to 24. ஆனா அவர் 11 சீட் வாங்க. எலெக்ஷன் முடிச்ச ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ், இது நான் இந்துல ஒரு ஆர்டிகலா கூட போட்டிருக்கேன். எலெக்ஷன் முடிச்ச ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் சொன்னது என்னன்னா, அந்த அந்த அபிமானம் எங்க போச்சு, அந்த ஆப்பியாயத்தா எங்க போச்சு, அதாவது அந்த ரெவரன்ஸ், அந்த மக்கள் என் மேல வச்சிருக்கிற என்ன ஒரு 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 இது எங்க, ஐ மீன் ஒரு கைமாறு எங்க போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஆப்பியாயத்தானா அஃபெக்ஷன் அண்ட் பெனவலன்ஸ், அது எங்க போயிடுச்சு, ஒரு ரெவரன்ஸ் எங்க போயிடுச்சுன்னு கேட்டாரு. மக்கள் அது போடவே இல்லை. ஏன்னா இந்த வெல்ஃபேர் ஸ்கீமோட இது இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா இப்ப நீங்க ம். வந்து டிபிடி கொண்டு வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். சரியா? அப்ப கீழே இருக்கிற பார்ட்டிக்காரனுக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. இது வந்து நான் அந்த ஹிந்து ஆர்டிகல் எழுதும் பொழுது அதை நான் அந்த ஒரு பார்ட்டி கார்டர் பேசுறது வந்து மேற்கோளிட்டு நான் சொல்லியிருப்பாங்க அந்த ஆர்டிகல், ஹிந்து ஆர்டிகல். அதை வேணா நான் லிங்க் அனுப்புறேன், நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கோங்க அதை கீழே சொல்லும் பொழுது. அண்ட் இன்னொன்னு இப்ப அதை நாங்க ஒரு புது பேப்பராவே பண்ணிருக்கோம். ஒடிசாலே அதே தான். மிஷன் சக்தி ஸ்கீம்னு நவீன் பட்நாயக் ஆரம்பிக்கிறாரு. சரியா? ஆந்திர பிரதேஷ்ல வாலண்டியர்ஸ்னு ஒரு ஸ்கீம், ஜெகன் வாலண்டியர்ஸ் அப்படின்னு வாலண்டியர்ஸ்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கிறாங்க. சோ பார்ட்டி கார்டருக்கு பதிலா வாலண்டியர்ஸ், இங்க பார்ட்டி கார்டர்ஸ்க்கு பதிலா மிஷன் சக்தி விமன், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் விமன். சோ இந்த பக்கம் வந்துட்டு இப்ப என்ன, வாலண்டியர்ஸ்க்கு வந்து நாங்க சம்பளத்தை உயர்த்தி தரோம்னு சொல்லி டிடிபி வந்துச்சு. வந்து அடுத்த நிமிஷம் வாலண்டியர் ஸ்கீம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிஜேபியும் அந்த பக்கம் வந்துட்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா காசு தரோம்னு சொல்லி உள்ள வந்தாங்க. உள்ள வந்தோம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒண்ணு இதுவும் ஒரு சொல்யூஷனா இருக்கலாம். நீங்க இந்த வாலண்டியர்ஸா நீங்க மேல வளர்றீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணா பார்ட்டிக்குள்ள அவங்களை உள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கணும். 2 பேரலா ரன் ம். பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. பார்ட்டிக்குள்ள இவங்களை சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா உள்ள பார்ட்டியில இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் வெளியே வெளியே தள்ளிடலாம். பார்ட்டியில இவங்களுக்கு எனக்கு வேணாம் ஆர் பேசிக்கலி இவங்க நான் டிஸ்இன்சென்டிவைஸ் பண்ணணும்னா இங்க இருந்து ஒரு லிங்கேஜ் இருந்துச்சுன்னா ஓகே, வாலண்டியர் சிஸ்டம் பிரச்சனை இல்லை. பட் ரெண்டுமே இரு துருவங்களா ஓடிட்டே இருக்கும் பொழுது இங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற ஆட்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லையே. என்ன நீடு,
இதுக்கு முன்னாடி இது நீங்க என்ன மேலும் பண்ணுவீங்க? மேலும் irrelevant-ஆ மாறிட்டே வர்றாங்க இல்லையா? அப்ப ஆல்ரெடி என்னதான் நம்ம டெமோக்ரஸி எல்லாம் பேசினாலும் மக்களுக்கு ஓட்டு போடுறது மட்டும்தான் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் மட்டும்தான், அது மட்டும் தான் மிஞ்சி இருக்கிற மாதிரி தான் நிலைமை இருக்குது. ம், இப்ப ம். கட்சிக்காரங்களுக்கு ஏற்கனவே கட்சி வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அவங்களுக்கு இப்ப ஓட்டு போட்டா மட்டும் போதுன்ற லெவலுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஆமா, இது ஒரு எக்ஸாக்ட்லி. பார்ட்டி ஒருத்தருக்கு வந்து ஒரு சோ இது ஸ்பிரிட்ட நம்மளுக்கு இது கன்சல்டன்ட் கண்ணுக்கு தெரியறதுனால அவனை திட்டிட்டு இருக்கோம். நம்மளுக்கு கண்ணுக்கு ஆஹ் தெரியாத டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் நம்ம பார்க்கல. ஏன்னா இருக்கு இருக்கு. கன்சல்டன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கீம் போயிடுச்சு, ஒழுங்கான கன்சல்டன்டா இருந்தா இந்த மாதிரி ஸ்கீம் போயிடுச்சு, நீங்க போய் மக்களை போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படிம்பாங்க. இதுதான் மத்திய பிரதேஷ்லயே நடந்துச்சு. நீங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. மத்திய பிரதேஷ்ல கிராம கிராமமா போயிருக்காங்க, கிராம சபையை கூட்டியிருக்காங்க. சரியா? அந்த கிராம சபையை கூட்டி மக்கள் வந்துட்டு அங்க யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் வந்திருக்கு, யார் யாருக்கு பெனிஃபிட் வரலன்னு பார்த்திருக்காங்க. அப்புறம் போய் அந்த பெனிஃபிட் வராதவங்களுக்கு வர வச்சிருக்காங்க. அப்படிதான் அந்த கார்டர் டெவலப் பண்ணிருக்காங்க. பிஜேபி திருப்பி வந்தாங்க பவர். சரியா? ஓகே. சோ இது திருப்பி அதுதான். இப்போ வந்து இந்த மாறுபட்ட சுச்சுவேஷன்ல நம்ம பழைய காலத்துக்கு போகணுமாங்கிற ஒரு அவசியம் கிடையாது. இப்ப ஹவு கேன் ஐ கிரியேட் ஒர்க்குங்கிறது தான். இப்ப டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் நான் க்ளோஸ் பண்ண சொல்லல, கன்சல்டன்ஸ் ஹையர் பண்ணாதீங்கன்னு சொல்லல. சரியா? கன்சல்டன்ஸ் வச்சிருக்கீங்க, அவன் பாக்குறாரு, அவன் பார்த்துட்டு இருக்கான். டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஓடிட்டு இருக்கு. இதுக்குள்ள இருக்கு நம்மளுக்கு என்ன வேலை இருக்கு? கிடைக்காதவங்களுக்கு கிடைக்க வைக்கலாம். சரியா? உங்க அதே ஆன்லைன் சிஸ்டத்தை வச்சு ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒரு டிக்கெட்டிங் சிஸ்டம் ஆன் பண்ணலாம். இப்போ ஜோஹோ இருக்கு இல்லையா? ஜோஹோ வந்து டிக்கெட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ அவங்க வெப்சைட்ல. அதை நீங்க வாங்கி ஒரு டிக்கெட்டிங் சாஃப்ட்வேர் வச்சுக்கலாம். மனுக்கள் வருது இல்லையா, டெய்லி காலையில வர்றது, அந்த மனுக்கள் வரதை வாங்கி ஒரு டிக்கெட்டை கொடுத்துடலாம், ஒரு நம்பர் கொடுத்துடலாம், ஒரு எஸ்எம்எஸ் போயிடும் அவங்களுக்கு. இந்த நம்பரை வச்சு உங்க சிஸ்டத்துல ஏறிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா நான் லோவர் லெவல்ல கோவால ஒர்க் பண்ணும் பொழுது மேக்சிமம் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்லோவா வருது. இல்லைன்னா வந்து இங்க ரோட்ல வந்துட்டு நாலி, அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ட்ரைனேஜ் பிரச்சனையா இருக்கு, தண்ணி, இதெல்லாம் தான். இது வந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு நீங்க ஒரு எக்ஸ் எம்எல்ஏவா இருந்தாலோ இல்ல எம்எல்ஏ கேண்டிடேட் ஃப்ரம் சீரியஸ் பார்ட்டியா இருந்தாலுமே கலெக்டர் ஆபீஸ் ஒத்துக்குவாங்க. உங்களுக்கு 100 ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, 60 சால்வ் பண்ணிட்டாரு நீங்க சார்ட். ஆனா 60 சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 60 வீடுகளுக்கும் நீங்க திருப்பி போகணும். போய் இதை சால்வ் பண்ணிட்டேன், இதை முடிச்சுட்டேன், அது கனெக்ஷன்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொல்றீங்களா இறுகி இருக்காங்க, தள்ளி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. அந்த இறுகி தள்ளி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் கவர்னன்ஸ் பயங்கரமா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பார்ட்டி ஒர்க் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சோங்கிறதா என்னோட சென்ஸ். ஓகே, இந்த உரையாடலோட இறுதி கேள்விக்கு நான் வந்துடுறேன். இந்த கேள்வியோட ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வியோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த திமுகவுடைய இந்த தோல்வி, தமிழக வெற்றி கழகத்தோட இந்த வெற்றி இப்படி புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஒரு ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மைண்ட் செட் வந்து மக்களுக்கு ரொம்ப தீவிரமா இருந்தது. அதனோட எதிரொலியா இந்த அரசு எங்களுக்கு வேண்டாம், மாத்தி மாத்தி திமுகவும் அதிமுகவும் எங்களை வந்து ஆண்ட விதம் எங்களுக்கு பிடிக்கல, நாங்க வந்து ஒரு புது கவர்னன்ஸ் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு இப்படி மக்களை இதை தூக்கி எறிஞ்சதுக்கு பின்னாடி இது இப்படி ஒரு மனநிலை இருக்குதா? எல்லாமே இருக்கு. ஆனா மேஜரா என்ன இருக்கு மீனிங் இதுல வந்துட்டு மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர் என்ன அப்படின்னா அப்ரோச்சிங் சேஞ்ச் மட்டும்தான். ஏன்னா இது ஒருத்தங்களை தூக்கி எறிஞ்சு மாற்று அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து ஆர் வி சேஞ்சிங் த சிஸ்டம் ஆர் ஆர் வி சேஞ்சிங் த பர்சனுங்கிறது தான் கேள்வி. சரியா? இது வந்து ஒரு டிராவிடியன் ஈதாஸ் ஆர் ஒரு திராவிட சிந்தனை நீரோட்டத்துக்கான மாற்றானா இல்ல. ஏன்னா விஜய் வந்து இதை உள்ள இருந்து தான் அணுகியிருக்காரு. ஒரு மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் காமன் சென்ஸை பொறுத்த அளவுல வந்துட்டு விஜய் வந்து இதை வெளியே இருந்து டிஎம்கே அட்டாக் பண்ணல, இது உள்ள இருந்து கிளைம் ஸ்டேக் பண்ணிருக்காரு. இஸ் டேக் கிளைம் ஃப்ரம் இன்சைட். சோ அதனால வந்து இது ஒரு டிராவிடியன் ஐடியாலஜில இருந்து, அந்த ஐடியாலஜி வெளியில இருந்து வந்தவர் கிடையாது, அவர் உள்ள இருந்து தான் கிளைம் பண்றாருன்றீங்க. ஆமா. அப்படின்னா அடுத்த கேள்வி அவருடைய வளர்ச்சி டிஎம்கேயோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ஒரு த்ரெட்டா மாதிரி இருக்கா? சேம் ஐடியாலஜி அவரும் கிளைம் பண்றாரு. நோ, எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் யூஸ்ஃபுல் என்னோட சென்ஸ். அவர் அந்த ஐடியாலஜியில அப்படியே நின்னார் அப்படின்னா இது டிஎம்கே யூஸ்ஃபுல். ஏன்னா அந்த ஐடியாலஜியை கிளைம் பண்ண ஒரு சகோதரர் ஒரு ஒரு பங்காளின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். சகோதரரோட பங்காளி தான் வந்து ஏடிஎம்கே. சரியா? நானும் தான் என்டாஸ் பண்றேன். ஏடிஎம்கேவோட எக்ஸிஸ்டன்ஸ் காலாவதி ஆகி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல டிராவிடியன் ஐடியாலஜியில் ஒரு பார்ட்டை உள்வாங்கிட்டு எதிர்த்தரப்பா வந்து விஜய் பிளேஸ் ஆனார்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. அண்ட் இன்னொன்னு, அது விஜய் அதை கண்டினியூ பண்றாராங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு 5 இயர்ஸ் இருக்கு அது பாக்குறதுக்கு. அதை கண்டினியூ பண்றாரா நம்ம அது சொல்ல முடியாது. அவருடைய இதுவரையிலுமான நடவடிக்கைகள் இந்த கருத்துக்கு வர அளவுக்கு இடம் அளிக்கல. எவ்வளவு தூரம் செயல்படுறாருங்கிறத பொறுத்து அதை பார்க்கணும். பட் இன்னொன்னு என்ன அப்படின்னா இதுல வந்துட்டு
அந்த புஷ்ல வந்துட்டு 1960s எழுதின ஒரு புக் நினைக்கிறேன், திமுக வரலாறுன்னு சொல்லி KS ராமானுஜம் ஒருத்தர் எழுதின புக் நினைக்கிறேன். அதுல வந்து அந்த டிஎம்கே பத்தி அவர் ஏதோ கேட்கும் பொழுது வந்து இது திராவிட பூங்காவை கட்டமைக்கணும், இதில் முள்ளும் நாமே மலரும் நாமேன்னு சொல்லி அந்த புக்ல இருக்கிற ஒரு ரெஸ்பாண்டன்ட் அப்புறமா சொன்னதா என்கிட்ட சொன்னாங்க. சரியா, அந்த புக்ல ஒரு சோ பேசிக்கலி இப்படிதான் அதை இமேஜின் பண்ணாங்க. திராவிட பூங்கா, அதுல முள்ளும் நாமே மலரும் நாமேங்கிற மாதிரிதான். அப்படின்னா முள்ளு வந்து டிஎம்கே பொறுத்தல ஏடிஎம்கே, ஏடிஎம்கே பொறுத்தவரை டிஎம்கே, அது மாத்தி மாத்தி. பட் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஐடியாலஜிக்கல் யூனிடைரக்ஷனாலிட்டி இருக்கும் பொழுது பாலிசி கண்டினியூட்டி இருக்கும். அந்த பாலிசி கண்டினியூட்டி இருக்கிறதுனாலதான் வந்துட்டு 1965ல வந்து பீகார், யூபி அண்ட் தமிழ்நாடு வேற வேற இடங்கள் இல்ல, ஒரே இடத்துல தான் இருந்துச்சு, ஒரே புள்ளியில தான் தொடங்கினாங்க. சரியா, பட் ஆனா 2026ல பார்க்கும் பொழுது டைவர்ஜென்ஸ் வந்துருச்சு. ரெண்டும் வளர்றாங்க, ஒருத்தங்க கம்மியா ஒருத்தங்க ஜாஸ்தியா இல்ல, ஒருத்தங்க அபரீதமான வளர்ச்சி, ஒருத்தங்களுக்கு வந்து அந்த ஒரு டைவர்ஜென்ஸ். பேசிக்கலி அந்த 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 ஒரு வளர்ச்சி வந்து அந்த ஒரு ஒரு பாதையில கூட இல்லாத மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும். சரியா, சோ அந்த ஒரு அந்த இம்பார்ட்டன்ஸை நான் பாக்குறேன். அண்ட் இன்னொன்னு, இந்த ஐடியாலஜி லைட் ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த ஐடியாலஜி லைட் கேரிஸ்மா ஹெவி, இது வந்து எத்தனை நாளைக்கு சஸ்டெயின் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியல. சோ அட் சம் பாயிண்ட் ஐடியாலஜியை உள்வாங்கிட்டு அதை முன் வச்சு மக்களை களத்துல இருந்து கீழிருந்து திரட்டி கட்சி கட்டமைப்பு உருவாக்கி ஆட்சியை பிடிக்கல, ரொம்ப ஃபாலோவா அதை பேசி உள்ள வந்திருக்காரு. அதனால எவ்வளவு நாளுக்கு ரீடைன் பண்ணுவாரு அப்படிங்கிறது ரொம்ப டவுட். இல்ல, இன்னும் 5 வருஷத்துல அவங்க ஏதாவது பண்ணா கூட ஓகே தான். பட் அது பண்ணாம விட்டா நம்ம டெல்லி மாதிரி ஒரு சிச்சுவேஷனை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எதுக்குன்னா டெல்லி வந்து ஹெவிலி வெல்ஃபேர். சரியா, ஹெவிலி வெல்ஃபேர் அண்ட் சிவிக் அம்யூனிட்டிஸ். வெல்ஃபேர் பிளஸ் சிவிக் அம்யூனிட்டிஸ் மைனஸ் ஐடியாலஜி தான் டெல்லி மாடல். அது ஒரு 10 வருஷம் கழிச்சு அது நீர்த்து போச்சு. சரியா, மேபி விஜய்க்கு அது ஜாஸ்தியா இருக்கலாம் பெரிய பிகர் கரிஸ்மானால. பகவதி கிள்ளி பார்த்தவங்க அப்பதான் ஓட்டு போட்டிருக்கான். அடுத்தது கோட்ஸ் துப்பாக்கி பீஸ்ட் மாஸ்டர் பார்த்தவங்க அடுத்து வருவாங்க ஓட்டு போடுறதுக்கு. அதனால அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வெயிட்டிங் இருக்கிறாங்க. அந்த விதத்துல வந்துட்டு என்னோட ஒரு பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு விஜய் ஓட்டர்ஸ் வந்துட்டு, இந்த கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜில ஒன் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் ஆல்சோ வாஸ் கோயிங் லுக்கிங் பேக். இது ஒரு ஹைண்ட்சைட் பயஸ் வச்சுட்டு தான் சொல்றேன். நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறம் இதை பாக்குறதுனால சொல்றதுதான் இது. அந்த டைம்லயே இப்படி யோசிச்சிருப்போமான்றது தெரியாது, ஏன்னா ஒரு வெரி டிஃபிகல்ட் டெசிஷன் இல்லையா. நீங்க வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஜெனரேஷன் வந்துட்டு வெளியே வந்து பேச மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது. நீங்க ஒண்ணு மைண்ட்ல வச்சு பாருங்களேன், ஒரு பிஜேபி சப்போர்ட்டர்னுடைய ஸ்ட்ரென்த் அவர் உங்களுடைய ஸ்ட்ரென்த் வென் மீட்டிங் பிஜேபி சப்போர்ட்டர் என்ன அப்படின்னா, நீங்க அவனை சங்கின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. பட் ஆனா அந்த சைட்ல அவன் உங்களுக்கு கொடுத்துட்ட சப்போர்ட் என்னன்னா, அவன் டிபேட்ல இருந்து வெளியே போகவே இல்லை. டிபேட்ல அவனும் நின்று கத்திக்கிட்டே தான் இருந்தான், நீங்க அவனை நின்று ஜெயிச்சிட்டீங்க. சரியா, இப்போ இந்த பிராண்டிங் டாக்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஒருத்தவங்களுக்கு முத்திர குத்துற அந்த பிராண்டிங் டாக்டிக்ஸ்ல பெனிஃபிட், அந்த பிராண்டிங் டாக்டிக்ஸ் எப்போ ஒர்க் ஆகுனா ஒரு 2 வே ஸ்ட்ரீட்டா இருக்கும் பொழுதுதான். நான் உங்களை பிராண்ட் பண்றேன், நான் பண்ண நீங்க எயித்து என்ன பேசிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த டிபேட்ல யாருக்கு பாயிண்ட்ஸ் வருது, யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியும். பட் விஜயோடைய அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லைன்னா, மறுதரப்பு பேசலன்னா கேப்பபிலிட்டி இல்லையா நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க பேசவே வரல. சரி, ஓகே, கரெக்டா. நான் அந்த குறைச்சு படிப்பிட விரும்பல. சரியா, ஏன்னா 1% 1 வேல்யூ 1 vote. ஸ்ட்ரென்த் இருக்கோ ஸ்ட்ரென்த் இல்லையோ ஒரே ஓட்டு ஒரே வேல்யூ தான். கரெக்டா. சோ அவன் நம்மளுக்கு எயித்து நம்மள்ட்ட பேச வரமாட்டான்றப்போ அந்த தற்கூரின்ற லாஜிக் அவன் உள்ளதான் தள்ளுச்சு. இன்னொன்னு மைண்ட்ல வச்சுக்க, அது அவன் மேலே அவன் ஒரு சிம்பத்தி. பேசிக்கலி ஓட்டர்ஸ்க்கு அவங்க மேல ஒரு சிம்பத்தி, ஓட்டர்ஸ்க்கு விஜய் மேல ஒரு சிம்பத்தி, விஜய்க்கு ஓட்டர்ஸ் மேல சிம்பத்தி. அது ஒரு பயங்கர ஒரு சிம்பத்தி ஃபெஸ்டா மாறிடுச்சு இல்லையா. இல்லையா, அப்படி மாறி அவங்க யாருமே வெளியவே வரலையே. ஆர்கானிக்கா உருவாகலாம் அந்த சிம்பதி. அது முழுக்க அவங்களுடைய பிஆர் கம்பெனி உருவாக்கணும். இல்ல, அந்த சிம்பத்தி இருந்துச்சுன்னா அதை ஆம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. பேசிக்கா அந்த சிம்பதி இருக்குது, ஆம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்லி, உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். சரியா, இது வரைக்குமே நீங்க எந்த சிஸ்டமா எடுத்து பாருங்க, நான் கூட நிறைய சர்வே பண்ணிருக்கேன். ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட், அதுக்கப்புறம் ஆர்டிகல் 370, இது எல்லாத்துலயும் நீங்க ட்விட்டர்ல 2 கிராஃப் இருக்கும். அது வந்து எப்படி ஓடும் அப்படின்னா வந்துட்டு, இதை நாங்க வந்து ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். பெரிய ஸ்பைக் இருக்கும். அந்த என்ன ஆகும்னா, கீழே நீங்க சொல்ற இந்த ஆர்கெஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவன் தட்டிக்கிட்டே இருப்பான் டெய்லி. சரியா, அவங்க ஷிஃப்ட் வேலைதான்,
24 ஹவர்ஸ்ல தட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த 24 ஹவர்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 3 ஹேஷ்டேகாவது ஓடணும். 8 மணி நேரம் ஷிஃப்ட் வேலைன்னு வச்சுக்குவோம். அந்த ஷிஃப்ட் வேலை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது மக்கள்கிட்ட ஏதாவது ஒண்ணுதான் ரெசனேட் ஆகும். அது ரெசனேட் ஆகுறது பெரிய ட்ரெண்ட். சோ அந்த சிம்பத்தி ஃபெஸ்ட்ல வந்துட்டு சப்ளை டிமாண்ட் ரெண்டும் இருந்தாதான் அந்த சிம்பத்தி ஃபெஸ்ட் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. இப்போ எதிர்வர்ற காலத்துல நான் ஆல்ரெடி சொன்னது போல விஜயோட அந்த ஓட்டு போற பசங்களோட வயசு ஆவரேஜ் வயசுங்கிறது 20க்கு கீழே அல்லது முன்ன பின்ன 20 ஒட்டி இருக்குன்றதுனால அடுத்து ஒரு 10-15 வருஷத்துக்கு அவர் வருவாரு, குறைந்தபட்சம் இன்னொரு ஸ்பெல் வருவாரு அப்படின்றது போலதான் பொதுவான ஒரு பேச்சு இருக்குது. சோ திமுகவுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 10 ஆண்டு காலம் சவால் நிறைந்ததா இருக்குமா? இந்த 10-year பிளான், 15-year பிளான், இது எல்லாமே வந்து சொசைட்டல் சேஞ்சுக்குன்னா ஐ எம் வில்லிங் டு என்கேஜ். பார்ட்டி இன் பவருக்கு அந்த ஆர்குமெண்ட் வந்து தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட் என்னோட சென்ஸ். அந்த ஆணியை நம்ம சும்மாவே விட்டுறலாம், சரியா? ஏன்னா அது வந்து எலெக்ஷன்ஸ் ஆர் பீஸ்ட். அது வந்து எப்பவுமே ஒரு 10-year பிளான் ஃபார் சொசைட்டல் சேஞ்ச்னா ஓகே, நம்ம என்கேஜ் பண்ணலாம், அதை ட்ராக் பண்ணலாம். எலெக்ஷன்ஸ் அடுத்த 10 வருஷம் விஜய், அடுத்த 15 வருஷம் விஜய்ன்ற, அவர் அடுத்த 10 வருஷம் திமுக, அடுத்த 15 வருஷம் திமுக, இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் வர விரும்பல. அண்ட் பட் ஒன் பாயிண்ட் இஸ், விஜய் அவர் அதை வந்து அந்த 10 இயர்ஸ் சஸ்டெயின் பண்றதுக்கு விஜய் கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணு தெரியுது. ஹி இஸ் போத் வேக் அண்ட் குவயட், சரியா? அவர்கிட்ட வந்து அவர் அமைதியாவும் இருக்காரு, அதே சமயத்துல வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் பொசிஷனே வேகாவும் இருக்காரு, சரியா? இதுக்கு ஒரு கரெக்டான தமிழ் வார்த்தை என்னன்னு எனக்கு தெரியல, பட் வேக் அண்ட் குவயட். இதனால வந்து 2 விஷயங்கள் நடக்குது. எந்த கிரிட்டிக்கா இருந்தாலும் அவங்கள டீலெஜிட்டிமைஸ் பண்ணிடலாம். அதான் அவர் சொல்லவே இல்லையேன்னு சொல்லிடலாம், ஏன்னா அவர் எதுவுமே சொல்லல, சரியா? அதே சமயத்துல எல்லா ஃபேன்ஸும் அவங்களோட லீடர் ஒரு மோல்டா எமர்ஜ் ஆகுறாரு, எனக்கு தேவையானதை நான் ரெப்பிக்கிறேன், சரியா? அது வந்து ஒரு ஊற்றா இல்லாம அது ஒரு கலெக்ஷன் பாட் மாதிரி இருக்கு, ஒரு லேக் மாதிரி இருக்கு விஜய், சரியா? இட்ஸ் நாட் லைக் ஊற்று. அண்ணா வந்து ஒரு ஊற்று, சரியா? அங்க இருந்து ஐடியாஸ் வெளியே வந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் நீங்க என்கேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை வந்து மடை திருப்பினீங்க, அது பண்ணீங்க, இது பண்ணீங்க, என்கேஜ் பண்றீங்க அண்ணா. பட் விஜய் வந்து ஒரு லேக் மாதிரி, கலெக்ஷன் பாயிண்ட், கேட்ச்மெண்ட் ஏரியா. சோ நீங்க தான் அதை ஃபில் பண்ணிட்டே இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் தான் அதை ஃபில் பண்ணிட்டே இருக்காங்க, சப்போர்ட்டர்ஸ் தான் அதை ஃபில் பண்ணிட்டே இருக்காங்க. அவரும் ரொம்ப கான்சியஸா குவைட்டா இருக்கு, கான்சியஸ்லி குவைட், கான்சியஸ்லி வேக். இது அவரோட ஸ்ட்ரென்த் இப்போதைக்கு. பட் அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா என்ன ஆகுன்றது ஒரு கொஸ்டின். ஸோ இந்த 10 years இன்னொன்னு, இஃப் டிஎம்கே கோஸ் பேக் டு இட்ஸ் பேசிக்ஸ், அஃப்கோர்ஸ் இட் கேன் போஸ் அ சேலஞ்ச், சரியா? எனி பார்ட்டி கோயிங் பேக் டு இட்ஸ் பேசிக்ஸ், இட் கேன் போஸ் அ சேலஞ்ச். ஏன்னா கட்டமைப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாம். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் இட் ஒரு பேசிக் பார்ட்டி பேசிக்ஸ்க்கே போய் ஆகணும். அந்த பேசிக்ஸ் வந்து பழசுன்னு சொல்லலாம். பழைய காலத்து பேசிக்ஸ் டசன்ட் மீன் பாஸ்ட். பிரசன்ட்லயே ஒரு சொசைட்டல் ரப்சர் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறதா கொஸ்டின். விஜய் ஒரு ரப்சரை கிரியேட் பண்ணிருக்காரு, சரியா? அதே மாதிரி சொசைட்டில ஒரு ரப்சர் எப்படி கிரியேட் பண்றது, பாசிட்டிவ் ரப்சர், ஐ மீன் ஒரு இன்டர்வென்ஷன் எப்படி கிரியேட் பண்றதுங்கிற ஒரு கேள்வி, மக்கள்கிட்ட எப்படி பேசுறது ஒரு கேள்வி. அதுல இருந்துதான் அந்த ஐடியாஸ் பண்ணும். ஒரு விஷன் அண்ட் கான்சியஸ் எஃபர்ட், எனிதிங் கேன் சேஞ்ச். சோ அதனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் 2029 இருக்கலாம், 2031 கூட இல்ல, 2029 if DMK retains its 25-30 seats, that in itself is a push for the next 31 இல்லையா? அண்ட் லோக்கல் பாடி அதெல்லாம் டெஸ்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். அதனாலதான் எனக்கு இந்த எலெக்ஷன்ல நம்பிக்கை இல்லை. எதுக்குன்னா எவ்ரி 3 years வந்துட்டே இருக்கு இல்லையா? உங்களோட லாங் டேர்ம் இம்பாக்ட் என்னங்கிறது தான், சொசைட்டல் சேஞ்ச் தான் நான் எய்ம் பண்ணிட்டே இருக்கிறது. எலெக்ஷன்ஸ் ஆர் டெஸ்ட்ஸ். ஸோ இந்த டெஸ்ட் இத்தனை மார்க் வாங்கியிருக்கோம், சரி அடுத்து என்ன அப்படிங்கிறது தான் அதை அணுகணுங்கிறது என்னோட சென்ஸ். தேங்க்யூ விக்னேஷ். ஓரளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப மேலோட்டமான என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இன்னும் ரெண்டு பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் உட்பட்டு நம்ம ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிருக்கோம். விஷயம் என்ன, நம்ம ஓப்பன் மைண்டா அதை அணுகி பேசுறோமா இல்லையா அப்படிங்கிறதா, தப்பா இருக்கலாம், சரியா இருக்கலாம், நம்ம அப்ரோச் பண்ணிருக்கோம், அதை அட்டம் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, இதுல உள்ள தொகுத்து போடுறேன். நன்றி, நீங்க என்னோட பேசுறதுக்கு நன்றி. மீண்டும் மற்ற முறை இன்னொரு தலைப்போட இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் சந்திக்க வாய்ப்பு இருந்தா சந்திச்சு பேசுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் பாரதி.